குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட கண்டினியூவேஷன். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்ஃபால் மாடல் பார்த்தோம், செகண்ட் ஒன் ப்ரோட்டோடைப்பிங் மாடல் பார்த்தோம், அண்ட் தேர்ட் ஒன் ஸ்பைரல் மாடல் பார்த்தோம், அண்ட் த ஃபோர்த் ஒன் ஐட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் மாடல். இது வந்து ஃபோர்த்து மாடல். சரிங்களா? ஸோ ஐட்ரேட்டிவ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐட்ரேட்டிவ் அப்படின்னா என்னதுன்னா மறு பயன்பாடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மறு பயன்பாடு. என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது தான் இந்த மாடலோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இன் ஐட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் மாடல். சரிங்களா? ஸோ இதோட டயக்ராம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா requirements, design development 1, testing 1, implementation 1. ஸோ அதே மாதிரி design development 2, testing 2, அதுக்கப்புறம் implementation 2, லைக்வைஸ் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஒவ்வொரு டீமாக பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன், அதாவது ஃபஸ்ட்டு இந்த டிசைன் டெவலப்மெண்ட் 1, டெஸ்டிங் 1, இம்ப்ளிமெண்டேஷன் 1 இது எல்லாமே ஒரு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிசைன் டெவலப்மெண்ட் 2, டெஸ்டிங் 2 அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன் 2 இது எல்லாமே வந்து செகண்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன் தட் இஸ் அப் டு என் வரைக்கும் இருக்கும். நம்மளோட அவுட்புட், அதாவது நமக்கு சாட்டிஸ்ஃபைடான அவுட்புட் எப்போ கிடைக்குதோ அதை வந்து நம்ம அந்த ஐட்ரேட்டிவ் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஐட்ரேட்டிவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகள் அதிகமாச்சு அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் முடிஞ்சுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்டிங், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து செகண்ட் ஐட்ரேஷன் இருக்கு இல்லையா. இப்போது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் 2, டெஸ்டிங் 2, இம்ப்ளிமெண்டேஷன் 2 இருக்கு இல்லையா. அதுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனோட அவுட்புட்டை வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷனோட அவுட்புட்டை தேர்டு ஒன்க்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது நம்மளோட ப்ராசஸ் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ் அதுவே ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஐட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட்டோட ஜஸ்ட்டு ப்ராசஸ்னால் என்ன. ஸோ நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்பையும் வந்து அதாவது டெஸ்டிங் பண்ணும்போது எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கரெக்ஷன், அதில் எரரை வந்து டிடெக்ட் பண்ணி அதோட சொல்யூஷன் அதுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்போவும். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேக்கிங் லெஸ் டைம் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ ஒவ்வொரு குரூப் ஆஃப், அதாவது ஒரு பக்கம் இன்னொரு பீப்புள்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு பீப்புள்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை டெவலப்மெண்ட் வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் ரிசோர்ஸ், அதாவது ஒவ்வொரு பீப்புள்ஸ் வந்து இப்போது குரூப் ஏ குரூப் பி அந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த குரூப்பில் ஒரு 5 மெம்பர்ஸ், அந்த குரூப்பில் ஒரு 5 மெம்பர்ஸ், அந்த மாதிரி ஒரே ப்ராசஸை வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணும்போது வந்து ரிசோர்ஸ், அவங்களுக்கான மேன் பவர் அது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மோர் ரிசோர்ஸஸ் தான் அது அப்படி மோர் ரிசோர்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மணி, டைமிங் எல்லாமே வந்து டபுள் ஆகும் இல்லையா. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஐட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட்டோட ப்ராசஸிங் மாடல். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரேட் மாடல். சரிங்களா? ஸோ ரேட் மாடல்னால் என்ன, ஃபஸ்ட்டு ரேடோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு ரேட் அப்படின்னா ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் அண்ட் ஐட்ரேட்டிவ். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ப்ரோட்டோடைப்பிங் மாடலும் ஐட்ரேட்டிவ், இப்போ பார்த்தோம் இல்லையா ஐட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் மாடல் இருக்கு இல்லையா, அதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் வந்து ரேட் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா காம்பினேஷன் ஆஃப் வாட்டர்ஃபால் மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப் மாடல், அது வந்து ஸ்பைரல் மாடல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டீமாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீம் 1, டீம் 2, டீம் 3. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாமே பிஸ்னஸ் மாடலிங், டேட்டா மாடலிங், ப்ராசஸ் மாடலிங்,
அப்ளிகேஷன் ஜென்ரேஷன், டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர். ஸோ இது எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு டீம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டீம் அதே மாதிரி நான் ஐட்ரேட்டிவில் சொன்னோம் இல்லையா, n நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணுவாங்க, n நம்பர் ஆஃப் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இது வந்து டீமாக பிரிச்சுப்பாங்க. சரிங்களா, டீமாக பிரிச்சுட்டு ஒவ்வொன்றையுமே வந்து அதை ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டோடைப் 1, ப்ரோட்டோடைப் 2, ப்ரோட்டோடைப் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மாடலிங், டேட்டா மாடலிங், ப்ராசஸ் மாடலிங், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஜெனரேஷன், டெஸ்டிங், டர்ன் ஓவர். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டீம். அதை எப்படி சொல்லுவாங்க, ப்ரோட்டோடைப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் மாடலிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு முன்னே அந்த பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, பீக்கில் போயிட்டுருக்கா இல்லை டவுனில் போயிட்டுருக்கா, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. பல்வேறு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்களுக்குடைய ஃப்ளோ ஆகும் தகவலை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். என்னென்ன மாதிரியான எப்படி பண்ணினா இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும், என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிஸ்னஸ் மாடலிங்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா மாடலிங். ஸோ டேட்டா மாடலிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, டேக் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிஸ்னஸ் மாடல் அண்ட் டிஃபைன் தி டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது நம்ம பிஸ்னஸ் மாடலில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். சரியா, ஸோ அடுத்தது டேட்டா மாடலிங்கில் வந்து அதுலேருந்து நமக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறது டேட்டா மாடலிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மாடலிங். ஸோ ப்ராசஸ் மாடலிங்கில் என்ன பண்ணிடணும், நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அப்ஜெக்டிவை வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டாஸையும் இதையும் கம்பைன் பண்ணி நம்மளோட அப்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணிக்கணும். சரியா, அடுத்தது அப்ளிகேஷன் ஜென்ரேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஜென்ரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஆட்டோமேட்டிக் டூல்ஸ்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸிங் மாடல் கன்வெர்ட்டட் இன்டு கோட் அண்ட் ஆக்சுவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ பையோட வேல்யூ என்னென்னா 22/2. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து 3.15. ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட்டர்லலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 3.5 அப்படின்னு எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா 22/7 இந்த மாதிரி எடுத்துக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே சம் டூல்ஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஸ்டிங் அண்டு டர்ன் ஓவர். டு டெவலப் த அப்ளிகேஷன் டெஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும்போதும் டெஸ்டிங் பண்ணி அதோட ஆக்சுவல் அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் நம்ம தேவைப்படும் இல்லையா, அதுதான் இங்கே டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவரில் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் மாடலிங், டேட்டா மாடலிங் அண்ட் ப்ராசஸ் மாடலிங், அப்ளிகேஷன் ஜென்ரேஷன் அண்ட் டெஸ்டிங் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஈச் டீமுமே வந்து டெவலப் பண்ணுற ப்ரோட்டோடைப் வந்து ஃபைனலி கம்பைன் ஆல் த ப்ரோட்டோடைப் மேக் அ ஃபுல்ஃபில்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரோட்டோடைப் 1, ப்ரோட்டோடைப் 2, ப்ரோட்டோடைப் 3 அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபைனலாக கம்பைன் பண்ணி அவுட்புட் வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து இந்த கம்பைன் ஆஃப் ஆல் த ப்ரோட்டோடைப் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு சிஸ்டமில் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பேஜஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள், இன்னொரு 5 பேஜஸ் அடுத்தவங்க டைப் பண்ணி நம்ம அடுத்தது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணிக்கிறது தான். ஓகேவா, அடுத்தது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமரோட ஃபீட்பேக்கை வந்து என்கரேஜ் செய்கிறது. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ரோட்டோடைப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் ஏ பண்ணிகிட்ருக்கோன்னா அதை நம்ம அதை கஸ்டமர்கிட்ட காட்டி அது ஃபுல்ஃபில் ஆகுது, அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டுட்டு, ஸோ இதில் ஏதாவது நமக்கு ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த பீப்புள் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் வந்து லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ அதாவது ஸ்பெஷலான டெவலப்பர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கிங் அப்படின்னா, ஸோ இந்த ஹேக்கிங் படித்த
ஹேக்கிங் கோர்சஸ் படித்து முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட்டு டெவலப்பர்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதே மாதிரி தான் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் த அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எல்லா அப்ளிகேஷனுக்குமே வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்தது என்னென்னா ஐட்ரேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் மாடல் பார்த்தோம், அடுத்தது ரேட் பார்த்தோம். இன்னும் ஒன்று ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டட் மாடல் மட்டும் பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.